அதோட என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் பொறுத்து. இப்போது இவருக்கெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவில் இருந்திருக்கிறாருன்றதுனால பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்கலாம். அதை தொடர்ந்து ஸ்டெம் செல் கூட அவர் எடுத்திருக்கலாம், தெரியல. அதை பற்றி உண்மை இன்னும் அவங்க வெளியே ஒன்றும் சொல்லலை. மசில்ஸ் ஒன்று அதனுடைய இன்ஹரண்ட் பிரச்சனைனால வேஸ்ட் ஆகலாம், இல்லை நம்ம பயன்படுத்தாதனாலையும் வேஸ்ட். ஒருத்தர் படுத்தே இருக்கிறாரு, மசில்ஸ் பயன்படுத்தாமல் கை கால் விளங்காமல் படுத்திருந்தாலும் சீக்கிரமாக அவங்களுக்கு கொஞ்சம் இளமையிலே இறந்து போவார்னு நினச்சாங்க. ஆனால் வில் பவர்னாலேயும் அவருக்கு நல்ல கவனிப்பு இருந்தது. அசையவே முடியாத, கொஞ்சம் கூட அசைய முடியாத சூழ்நிலையும் நீண்ட நாள் அவர் வாழ்ந்தார். இவர்கள் உணர்வு நல்லாயிருக்கும், சிந்தனை இதெல்லாம் நல்லாயிருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. செக்ஸும் இவங்களால் பண்ண முடியும். ஆனால் எங்கே பிரச்சனைனா ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் காமராஜ் அவர்கள்லாம் இணைச்சிருக்காரு. வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவரோட சன்னுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அவங்களோட செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும், அவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க? பொதுவாக மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க, ஏராளமான டைப் இருக்குது. டூஷேன் நிறைய டைப் இருக்குது. அதை கண்டுபிடிச்சவங்க பேர் அதுக்கு இருக்கும். பெரும்பாலான மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் நிறைய கிடையாது, கொஞ்சம் கடன்னு டிட்டோரியேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கின் போல் அவங்களாம் குழந்தை பெற்ற பிறகு தான் இது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது. அவங்க கூட ஒய்ஃபெல்லாம் ரொம்ப நாள் இருந்தாங்க, ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு போனாங்க. அந்த மாதிரி இவர்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோன்னா வாழ்நாள் கூட கம்மியாக இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு வரும். ஓரளவுக்கு நல்லா கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீண்ட நாள் வாழவும் முடியும். ஸ்டீஃபன் ஹாக்கின் அதில் ஒரு வித்தியாசமான நபர். ஏன்னா கொஞ்சம் இளமையிலே இறந்து போவார்னு நினச்சாங்க. ஆனால் வில் பவர்னாலேயும் அவருக்கு நல்ல கவனிப்பு இருந்தது. அசையவே முடியாத, கொஞ்சம் கூட அசைய முடியாத சூழ்நிலையும் நீண்ட நாள் அவர் வாழ்ந்தார். அடுத்து இப்போ புதிய இன்னொரு திருப்பம் இதில் என்ன அப்படின்னா ஸ்டெம் செல் சிகிச்சை. ஸ்டெம் செல் சிகிச்சை டோட்டலாக மொத்தத்தையும் மாற்றுற அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒரு பேஷண்ட்டுக்கு அது எலும்புந்தோலுமாக இருப்பாங்க. இப்போது இவரெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார். ஆனால் பெரும்பாலும் மசில்ஸ் அதில் தேவையான ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணாதனால அப்படி அதெல்லாம் மெல்ட் ஆகிடும். மசில்ஸே அங்கே இருக்காது. அப்போது ஸ்டெம் செல்ஸ் அந்த மசில்ஸில் அவங்க கொடுத்தப்போ அவரால் மறுபடியும் நடக்க முடிஞ்சது, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு அந்த பேஷண்ட்டெல்லாம். ஸ்டெம் செல்ஸ் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. புதிய மருந்துகளும் கொஞ்சம் வந்திருக்கு. இந்த ஸ்டெம் செல்ஸ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக மஸ்குலர் டிஸ்ட்ரஃபியில் ஸ்லோவாக மெதுவாக ப்ரோக்ரஸ் ஆகிற பிரச்சனைகளும் இருக்குது, வேகமாக ப்ரோக்ரஸ் ஆகிறதும் இருக்குது. என்ன டைப்புன்னு தெரியணும், அதோட என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் பொறுத்து. இப்போது இவருக்கெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவில் இருந்திருக்கிறாருன்றதுனால பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக. அதை தொடர்ந்து ஸ்டெம் செல் கூட அவர் எடுத்திருக்கலாம், தெரியல. அதை பற்றி உண்மை இன்னும் அவங்க வெளியே ஒன்றும் சொல்லலை. இவர்கள் உணர்வு நல்லாயிருக்கும், சிந்தனை இதெல்லாம் நல்லாயிருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. செக்ஸும் இவங்களால் பண்ண முடியும். ஆனால் எங்கே பிரச்சனைனா மசில்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை அது ஜென்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் சில சப்ஸ்டன்ஸ் அதில் ஜென்ரேட் பண்ண முடியாது, என்சைம்ஸை ஜென்ரேட் பண்ண முடியாதனால. அப்போ என்ன ஆகிடும்னா மசில்ஸ் எல்லாம் அப்படி அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. இப்போது நாம் ஒரு 10 கிலோ 20 கிலோ தூக்குறோம்னு வச்சுக்கோங்க. நாம் 10-20 கிலோ தூக்குறோம். இந்த மசில்ஸை சரியான முறையில் ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரென்த்து கொடுத்த ஒரு ஜிம் ட்ரெயினர் 100 கிலோ 200 கிலோன்னு கூட தூக்கலாம். ஏன்னா அந்த மசில்ஸை வலுவூட்டி அவங்க வச்சுருப்பாங்க. அது மாதிரி மசில்ஸ் நீங்கள் பயன்படுத்தவும் அதுக்குள்ளே சரியாக இருக்கும்போது நல்லா இயங்கும். மசில்ஸ் ஒன்று அதனுடைய இன்ஹரண்ட் பிரச்சனைனால வேஸ்ட் ஆகலாம், இல்லை நம்ம பயன்படுத்தாதனாலையும் வேஸ்ட். ஒருத்தர் படுத்தே இருக்கிறாரு, மசில்ஸ் பயன்படுத்தாமல் கை கால் விளங்காமல் படுத்திருந்தாலும் சீக்கிரமாக அவங்களுக்கு மசில்ஸ் வேஸ்ட் ஆகிடும். ஸோ பயன்படுத்தாட்டியோ இல்லை இன்ஹரண்ட் ப்ராப்ளம் இருந்தாலும், இவங்களுக்கு இன்ஹரண்ட் ப்ராப்ளம். ஆனால் நல்ல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராபப்ளி இவங்க ரொம்ப நல்லா இயங்கக்கூடியவர்களாக இருக்கலாம். செக்ஸ் நல்லா தான் இருக்கும். செக்ஸ் வாழ்க்கை
ஈவன் குழந்தை பிறப்பு கூட நார்மலாக தான் இவங்களுக்கு இருக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு குழந்தைங்க இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு குழந்தைகள் மற்ற பிரச்சனைகள் இருக்காது. ஓகே. செக்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் மசில்ஸ் லாஸ் ஆகிறதுனால வரக்கூடிய இழப்புக்கள் தான். ஓகே. இவங்க ஸ்டெம் செல்ஸ் எடுத்தாங்கன்னா பெரிய மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. இன்னும் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களையும் இப்போது போய்கிட்டு இருக்கு. இன்னும் 10 வருடங்களில் பெரிய மாற்றங்கள் வரலாம். இதெல்லாம் டோட்டலாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவு கூட முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு செலவுகள் ஆகும். ஒரு சாதாரண சாமானியனுக்கு ரிமோட் வில்லேஜில் கிடைக்குமா அது சொல்ல முடியாது. ஆனால் இவர்களைப் போல் செலவு பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் பணம் செலவு பண்ணி அவங்களால பெற்றுக்கொண்டு ஒரு ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை இவங்களால் கொண்டு போக முடியும். சார், இப்படி இஷ்யூ இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இருக்கும் கர்ப்பமாக இருக்கும்போதே குழந்தைகளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்களா? ஆக்சுவலாக சில விஷயங்களை பண்ண முடியும். ஓகே. பல விஷயங்கள் தெரியாது. ஓகே. இப்போது கருவில் வந்து ஏதாவது டவுன் சிண்ட்ரோம் இருந்தால் கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டுகள் இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி சில டெஸ்ட்டுகளை முதல் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு குறைபாடு இருந்தால் அடுத்த குழந்தைக்கு வருமானு கண்டுபிடிக்கக்கூடிய பிஜிடி ஓகே அப்படின்னு இருக்குது. ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் இருக்குது. ஆனால் எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் அதுக்கான ப்ரோபு மெத்தட்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே. சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்றா ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு உடல் அமைப்பு அப்போ நல்லாயிருக்கும். ஓகே. ஏன்னா இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வெளிப்பாடு இருக்கும். ஓகே. அந்த குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். அவங்களுக்கால இயல்பான குழந்தை ஒரு 2 வயது குழந்தை நடக்கும்போது இந்த குழந்தைகள் தடுமாறுவாங்க. படி ஏறுறாங்கன்னா ஏறுறதுக்கு சிரமப்படுவாங்க. ஓகே. அப்புறம் சில குழந்தைகள் ரேப்பிடாக மோசமாகும். அந்த வயசுக்குரிய வளர்ச்சி இல்லாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மோசமாகலாம். ஆனால் சில குழந்தைகளுக்கு ரொம்ப லேட்டாக கூட தெரியும். இதில் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபின்றது ஒரு நோய் அல்ல, இருதய நோயின்ற மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. இருதய நோயில் ஏராளமான நோய்கள் இருக்குல்ல, அது மாதிரி இதுலேயும் ஏராளமான வேரியண்ட் இருக்குது. ஓகே. இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து க்யூரபிள் தானா? க்யூரபிள் இல்லை. க்யூரபிள் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி எதுவுமே க்யூரபிள் இருக்காது. ஆனால் அதை அவங்கள நல்லா பாதுகாத்து நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிற மருத்துவத்துறையில் நீண்ட நாள் அவங்க நல்லா வாழ முடியும். ஓகே சார். இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பயம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இஷ்யூ இருக்க ஒரு மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக இது வந்து கண்டினியூ ஆகுமான்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின கொஞ்சம் விளக்கம். அதான் சார், அது வந்து மறுபடியும் இதில் இன்னும் அவருக்கு என்ன நோய், அது என்ன வேரியண்ட்டு, அது வந்து பரவுமா அப்படி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஓகே. அந்த வேரியண்ட் பல்வேறு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம். ஓகே. இன்னும் டீட்டெயில்டாக விஷயங்கள் தெரியணும். அப்போது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஓகே. அது நமக்கு தெரியாது. பல வேரியண்ட்டு பரவும், பலது பரவாது. இது எந்த வேரியண்ட்டுன்னு தெரியும். இப்போ ஐ டிசீஸ்னு எடுத்துக்கோங்களேன். சில நோய்கள் வந்து குழந்தைகளுக்கு பரவும். ஓகே. பெரும்பாலான நோய்களுக்கு இப்போ நமக்கு வயசானவங்களுக்கு கண்ணில் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் பரவாத பிரச்சனைகள். கண்ணுக்கு கிளாஸ் போடணும் இல்லை வேறு லென்ஸை மாற்றணுன்ற மாதிரி வரும். ஆனால் ரெட்டினாவில் வரக்கூடிய ரெட்டினோபதி, ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா போன்ற சில நோய்கள் வந்து அது பரவக்கூடிய நோய்களாக இருக்கும். அதனால் இந்த வேரியண்ட் என்ன அப்படின்னு தெரியும் போது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆர்டிசம் இருக்கவங்களுக்கு பயமே வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்கும். மேபி வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதும் சரி, இவங்களோட செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும்ன்ற பயம் வந்து நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா தான் வந்து அவேர்னஸஸ் வந்து நிறைய வந்தாலும் அவங்களுக்கு உள்ள ஒரு பயம் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஜெனட்டிக்காக வந்து பரவும் அப்படின்றனால இது வந்து சில விஷயங்களில் பயந்து இன்னும் பப்ளிக் வந்து அப்படியே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லுங்கள் சார். இது வந்து ஆர்டிசம் அல்ல, இது வேறு. இது மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. இவருக்கு பிரெயின் நல்லா இருக்கும், நார்மலாக இருக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கின் அவர் கண் இமைகளை மட்டும் சிமிட்டியே புத்தகங்கள் எழுதினார் கடைசியாக வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில். அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. அவருடைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம். ஏன்னா அவரை வந்து கடைசி கட்டத்தில் பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர் நியமித்து வச்சுருந்தாங்க. அவரோட சிந்தனை எல்லாமே அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு சிந்தனை நல்லா இருந்தது கடைசி சாகிற வரைக்கும். போப்பாண்டவர் அவரை கூப்பிட்டு அவர் லெக்சர் கொடுத்துருக்காரு போப்பாண்டவர் முன்னிலையில். அந்த அளவுக்கு சிந்தனை தெளிவான ஆட்கள் அவங்க. ஆர்டிசம் வந்து அப்படி இருக்காது. அதில் வந்து கொஞ்சம்
மூளையினுடைய வளர்ச்சி குறைவு. உடலில் பிரச்சனை இருக்காது. Okay. மசில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே ஒரு இடத்துல அவங்கள உட்கார வைக்க முடியாது. ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க. ஓகே நம்ம சொல்கிற மூளையில் அவங்களுக்கு பிரச்சனை. ஓகே நம்ம சொல்கிற வார்த்தைகளை திருப்பி சொல்கிறதோ, பேரை ஞாபகம் வச்சுக்கிறதோ, ஓகே ஒரு உபயோகமான வேலைகளை செய்கிறது சிரமம் இருக்கும். ஆமாம். ஆனால் அவங்களால ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. சொல்லப்போனால் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஹைப்பர் ஆக்டிவ் தான் அதனுடைய இது. அவங்களுக்கும் இப்போது ஸ்டெம் செல் நிறைய பெரிய அளவில் உதவியாக இருக்குது. ஓகே அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்டெம் செல் சிகிச்சைகள் வந்து பெரிய மாற்றங்களை உலகத்தில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு தீர்வாக இருக்கும். மற்றபடி ஆட்டிசத்துக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை. இவருக்கு ஆட்டிசம் இல்லை. இவர் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி தான். அதனால் இவர் செக்ஷுவல் லைஃப் மற்ற லைஃப் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீண்ட நாள் இவர் ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே சார். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து கர்ப்பப்பையில் இருக்கும்போது இந்தந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது சார்? சார் அது வந்து இப்போது ஸ்பைனல் கார்டில் ஒரு பல்ஜ் ஆகுது. ஓகே மூளை சின்னதாக இருக்குது. ஓகே இருதயத்தில் ஓட்டை இருக்குது. இருதயம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. லங்கு வளரலை. இப்படியான பல விஷயம். கை காலில் குறைபாடுகள், 5 விரல் இல்லை கையில் வந்து குறைபாடுகள் இருக்குது, கால்களில் குறைபாடு இருக்குது. இதை ஈஸியாக ஸ்கேனில் பிடிச்சிருவாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அந்த குழந்தைகள் 22 வாரத்தில் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகே 22 வாரத்தில் எல்லா உறுப்புகளும் ஓரளவுக்கு தெளிவாக வந்துடும். ஓகே 40 வாரம் கிட்டத்தட்ட 22-25 வாரத்துக்குள்ளே அந்த ஸ்கேன் பண்ணணும். ஓகே அதில் பெரும்பாலான உறுப்புகள் தெளிவாக இருக்கும். ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தால் நல்ல சென்டரில் பிடிச்சிருவாங்க. ஓகே அதுக்கப்புறம் கருக்கலைக்கலாம். அந்த அப்நார்மல் பேபியாக இருந்தால் அதை அபார்ட் பண்ணுவாங்க லீகல் பெர்மிஷனோட. ஓகே மற்றபடி மூளையில் வர்ற பிரச்சனைகள், மூளை நார்மலாக இருக்கும்போது மூளையினுடைய செயல்பாடுகளில் வர்ற குறைபாடை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே அதனால தான் அந்த ஆட்டிசம் எல்லாம் எஸ்கேப் ஆகுது. அவங்களுக்கு மூளை நல்லா தான் இருக்கும், அது செயல்பாடில் பிரச்சனை இருக்குது. மசில்ஸ் எல்லாம் இவங்களுக்கு பிறக்கும்போது நல்லா தான் இருக்கும். லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி வந்து வரும்போது அது ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும்போது தெரியாமல் இருக்கலாம். ஓகே தெரியாது. அதனால் இவங்கெல்லாம் பிறக்கும்போது நார்மலாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் நாள் ஆகும்போது அந்த மைல் ஸ்டோன் வரும்போது தான் 2வது வயசில் தான் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி ஆட்டிசம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா 1 to walk 2 to talk. 1 வயதில் ஒரு குழந்தை வந்து நடக்கணும், 2 வயதில் வந்து பேசணும். இப்போ தான் தெரியும் தடுமாறுறாங்க குழந்தை அப்படின்றது. 1 வயசுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆட்டிசம் இருக்கிறது 2 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெரியும். ஓகே. ஆனால் சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் லேட்டாக பேசுகிற குழந்தைங்களும் இருக்காங்க. சரிங்களா? அது வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு அது ஒரு பயமாக ஏற்படும். என் குழந்தை வந்து இன்னும் பேச ஸ்டார்ட் பண்ணல, பட் கொஞ்சம் நடக்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி வந்து மேபி 1 or 2 இயர்ஸில் வந்து நார்மலாக எல்லா குழந்தைங்களும் நார்மலைஸ் ஆகிடுவா. ஸோ அது எதனால் இந்த டிலே வந்து வருது சார்? டிலே இன் மைல் ஸ்டோன் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே. ஒன்று வந்து குழந்தைங்களோட இன்டராக்ஷன் ரொம்ப புவராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம ஒரு குழந்தைய கொண்டு போய் காட்டில் விட்டோன்னா அந்த எந்த லாங்குவேஜுமே குழந்தை பேசாது. ஆமாம். எந்த குழந்தை என்ன சரௌண்டிங்கில் இருக்கோ அந்த லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி வளரும். இப்போ குழந்தைய யாராவது பார்த்துக்கிட்டு ஆக்டிவாக அதோட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது பேசும். ஓகே. சம்டைம்ஸ் டோட்டலாக இன்டராக்ஷனே இல்லாமல் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, குழந்தைகளோட இன்டராக்ஷன் ரொம்ப புவராக இருக்கிறதுனாலே மைல் ஸ்டோன் குறையலாம். வேறு காரணங்களும் இருக்குது. ஓகே. இந்த மைல் ஸ்டோன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது நார்மல் தாங்க. அது வந்து யாரும் அப்நார்மல்னு சொல்கிறது இல்லை. அது கொஞ்சம் டிலேடு மைல் ஸ்டோனாக வரலாம். பிரெயின் பின்னால் நார்மலாக இருந்ததுன்னா கவலையப்பட வேண்டியதில்லை. ஓகே. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். விட்டமின் டெஃபிஷியன்சிலேருந்து ஏராளமான காரணங்கள். தைராய்டு பார்க்கணும் மெயினாக. ஓகே. ஏதாவது இந்த மாற்றங்களை நம்ம பார்த்தோன்னா இப்போல்லாம் பிறக்கும்போதே குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு டேயே வந்து ஒரு காலில் வந்து ஒரு சின்ன நீடில் பிரிக் பண்ணி ஒரு ட்ராப் எடுத்து தைராய்டு பார்த்துருவாங்க. அம்மாவுக்கு தைராய்டு இருந்தால் இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா குழந்தைக்கு தைராய்டு இருந்தால் உடனே மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணும். கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தா மூளை வளர்ச்சி குறைஞ்சிருன்றதுனால. ஓகே சார். சார் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் அம்மா அப்பா 2 பேரும் வந்து ஹெல்த்தியாக நல்லா தான் இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மேபி ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தானே இருக்கோம், எதனால் வந்து எங்களுக்கு பிறந்த குழந்தை இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ எந்தனால அந்த ஒரு குறைபாடு வந்து ஏற்படும் ஒரு நார்மலாக இருக்க பர்சன்ஸ்க்கு? ரொம்ப நல்ல கேள்வி இது. 2 விஷயமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஜெனட்டிக்குங்க. ஓகே. ஜெனட்டிக் என்னென்னா ரெசசிவ் டாமினன்ட் அப்படின்னு. ஓகே.
சின்ன ஆர் பெரிய ஆர் போடுவோம். ஓகே. டாமினன்ட் கேரக்டர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், ஒருத்தர்லேருந்து இன்னொரு கடத்தப்படும். இப்போது ஒரு நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணுறது நம்ம ஊரில் எல்லாம் ரொம்ப காமன், அது ரொம்ப தப்பு. ஓகே. என்ன ஆகுனா ஒரு இப்போது கிராமங்களில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த ஜாதியிலேருந்து திருமணம், அதுவும் அத்தை மகன் மாமன் மகனு கல்யாணம் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. சொந்தத்துக்குள்ளே பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு ரெசிசிவ் ஜீன் இருக்கும், ஒரு பழைய நோய் இருக்கும், இருதய நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அது வெளியே வராமல் இருக்கும். ஏன்னா இவங்க வெளியே அசலில் கல்யாணம் பண்ணும்போது, ஒரு டாமினன்ட் ஜீன் உள்ள ஒருத்தர் கல்யாணம் பண்ணும்போது இந்த ஜீன் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் வெளிப்படாமல் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிசிவ் ஜீன் உள்ள ஒருத்தரை கல்யாணம் இவங்க பண்ணிட்டாங்கன்னா 2 ஜீனும் ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த நோய் வெளிப்படும். இது சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணும்போது இல்லை சொந்த ஜாதிக்குள்ளே ரொம்ப நெருக்கத்தில் கல்யாணம் பண்ணும்போது இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார். இரண்டாவது என்னென்னா, நீங்கள் ஒரு 10,000 காப்பி ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது 1-2 ஜெராக்ஸ் வந்து தப்பாக விழும். எல்லா பேப்பரையும் நீங்கள் கரெக்டாகவே அடுக்கி வச்சுருந்தா கூட ஜெராக்ஸ் வந்து தப்பு கோணலாக விழுகிறது, மடிஞ்சு போகிறது, இப்படி இருக்கும். அந்த மாதிரி லட்சக்கணக்கான பிரதிகள் அந்த குரோமோசோம்ஸ் எடுக்கும்போது அதில் வந்து டெலீஷன் அடிஷன் கொஞ்சம் எரர்ஸ் வர்ற மாதிரி வரலாம். வந்து அதன் மூலம் குழந்தைகள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளோடு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள். குழந்தைகள் அந்த கர்ப்பமாகறதுக்கு முன்னாலேயே தாய் வந்து சில மருந்துகள் விட்டமின்ஸ் எடுத்துக்கணும். ஓகே சார். அந்த விட்டமின்ஸ் வந்து குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. பல நேரங்களில் அதை இவங்க ஒரு தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க, கைனகாலஜிஸ்டே இவங்க போனதில்லை அப்படின்னா விட்டமின் டெஃபிஷியன்சினால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம். ஓகே. அதனால் தாய் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல மருத்துவரில் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம ஊரில் சில மருத்துவரில் பார்க்குறதே தப்புன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தப்பு. மருத்துவரில் ரெகுலராக செக்கப் வச்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து கர்ப்பமாகறதுக்கு முன்பாகவே அவங்க வந்து அனீமியாவை சரி பண்ணிக்கணும், விட்டமின்ஸ் எடுக்கணும், குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கான விட்டமின்ஸ் அவங்க எடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப விலை கம்மி, ரொம்ப சீப்பு. அதை எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி மூளை வளர்ச்சி உள்ள குழந்தைகள் பிறக்கிறத பெருமளவுக்கு தவிர்க்கவும் முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து சிறந்த கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.